இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களை வேற என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்துட்டு நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எப்போ தோன்றிருச்சு அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துல தோன்றினுச்சு. சங்கம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய காலத்துல தோன்றுனுச்சு. இந்த சங்கம் மருவிய காலம்னு பார்த்தா கிபி 100லேருந்து கிபி 600 வரைக்கும். இந்த சங்கம் மருவிய காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா களப்பிரர்கள் காலம் இல்லைன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டைம்ல அதிகமான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கல, நூல்கள் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கல, கிடைச்சது கொஞ்சம் நூல்கள் தான் கிடைச்சிச்சு. ஸோ அதனால அதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. களப்பிரர்கள் காலம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா சங்க காலம் இருந்ததுல சங்க காலம் யாரு ஆண்டாங்க, மூவேந்தர்கள் ஆண்டு இருந்தாங்க, சேர சோழ பாண்டியர்கள். அவங்க ஆட்சியில அதுக்கடுத்து அயலர்கள் உள்ளக்க ஆட்சியை அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கதான் யாரு வருவாங்க அப்படின்னா களப்பிரர்கள் வருவாங்க, பல்லவர்கள்லாம் வருவாங்க. அந்த களப்பிரர்கள் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா மூவேந்தர்களோட தாய்மொழியான தமிழ் அங்க மறைய தொடங்கிடும். அப்ப களப்பிரர்கள் அவங்களோட மொழி என்ன அப்படின்னா பாலி மொழி. களப்பிரர்கள் எந்த மொழியை பின்பற்றிருந்தாங்க, தாய்மொழியா பாலி மொழியை வச்சிருந்தாங்க. அடுத்து பல்லவர்கள் பிராகிருத மொழியை வச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா தமிழோட வளர்ச்சி குன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதை மக்கள் ஒன்றுபட்டே இல்லை. அந்த டைம்ல ஆட்சிகள் வேற, மூவேந்தர்கள் ஆட்சி காலத்துல அமைதியான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து களப்பிரர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் வரும்போது ஆட்சிகள் சிதற தொடங்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு ஒருமைப்பாடே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதை நம்ம அவங்களுக்கு மக்களை ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள்ல சங்க புலவர்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு நீதி நூல்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்ததுனாலதான் இதை 11 கீழ்கணக்கு நூல்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா இந்த கீழ்கணக்கு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா இது ஏன் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அடிகள் குறைந்த செயல்களை கொண்டதுனால இதை கீழ்கணக்கு அப்படிங்கிறாங்க. பதினெண் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 18ன்னு தெரியும். கீழ்கணக்கு அப்படின்னா அடிகள் குறைந்த செயல்களை கொண்டதுனால இதை 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா நீதி நூல்கள்னு 11, மொத்தம் 18 நூல்ல நீதி நூல்னு 11 பிரிச்சிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இந்த 11 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, நீதி நூல்கள் 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்னன்னா 11. அடுத்து அகநூல்கள்னு தனியா பிரிச்சிருக்காங்க. அகநூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6 அகநூல்கள் இருக்கு. கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணை மாலை 150, கைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அகநூல்கள் அப்படின்னா என்னன்னா அப்படின்னா அவங்க அகத்து வீட்டுல நடக்கிற இது செய்யறது கரெக்ட், இது நல்லது, அது மாதிரி உள்ள நூல்களை குறிக்கிறது. இப்ப கார் 40 அப்படின்னா கார் காலத்தை சிறப்பிச்சு அப்ப சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று. இது திணைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. 5 திணை இருக்குள்ள, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது மாதிரி திணைகளை பத்தி சொல்றது. இது எல்லாமே இது என்ன சொல்றாங்க அகநூல்கள். அகநூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6. அடுத்து புறநூல் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா களவழி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஏற்களத்தையும் போர்க்களத்தையும் சிறப்பிக்கிற ஒரு நூல். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களையே போரை பத்தி பேசுற ஒரே நூல் எது அப்படின்னா களவழி 40 தான். ஓகேவாடா, இதுதான் புறநூல். மொத்தம் மொத்தம் 18 நூல்கள். 18 நூல்கள்ல நீதி நூல் எத்தனைன்னு கேட்பாங்க 11, அகநூல்கள் 6,
புறநூல் 1. நூல்கள்ல நீதி நூல்கள் 11 பார்த்தோம்ல, அந்த நீதி நூல்கள் 11ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். இதை வந்துட்டு திருக்குறளை தான் முதலாவதா வச்சு நம்மளுக்கு வந்துட்டு 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எழுதினவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவரோட முழு டீட்டெயில் வந்துட்டு தெரியாது. ஆனா அவர் வந்துட்டு எந்த நூற்றாண்டுல பிறந்தார் அப்படின்னா கிபி 31ஆம் நூற்றாண்டுல திருவள்ளுவர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தை 2ஆம் நாளை வந்துட்டு திருவள்ளுவர் நாளாக வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு இப்ப கொண்டாடிட்டு வராங்க. ஓகேவாடா. திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து என்னது அப்படின்னா நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதகர், தேவர், நான்முகனார், பெருநாவலர், முதற்பாவலர், மாதானுபங்கி. இது எல்லாமே வந்துட்டு திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். கொஸ்டின்ல வந்துட்டு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு 3 பேர் இதுல இருந்து கொடுத்துருவாங்க, ஒரு பேர் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. இதுல எது பொருந்தாததுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்ல இருந்து கேட்கலாம், திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள், இது 2ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கணும். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னு பார்த்தா நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதகர், தேவர், நான்மகனார், பெருநாவலர், முதற்பாவலர், மாதானுபங்கி. அது மாதிரி திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னு பார்த்தா முப்பால். திருக்குறளுக்கு முதல்ல பேர் வந்துட்டு என்ன பேர் இருந்தது அப்படின்னா முப்பால்ங்கிற பேர் தான் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பால்ங்கிற பேர் தான் வந்து இருந்தது. அடுத்து திருவள்ளுவம், தமிழ்மறை, உத்திரவேதம், பொய்யாமொழி, பொதுமறை, தெய்வநூல், வாயிரை வாழ்த்து. இது எல்லாமே வந்துட்டு திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். என்னென்ன? முப்பால், திருவள்ளுவம், தமிழ்மறை, உத்திரவேதம், பொய்யாமொழி, பொதுமறை, தெய்வநூல், வாயிரை வாழ்த்து. இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா 11 உரைன்னு அப்படின்னு கேட்பாங்க. இந்த 11 அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா 10ன்னு அர்த்தம். 11னா என்னது? 10. அப்ப திருக்குறளுக்கு 10 பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா தருமர், மணக்குடைவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பருதியார், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இந்த 10 பேர்ல திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல யார் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த மணக்குடவர் தான் ஃபர்ஸ்ட் உரை எழுதியிருப்பாங்க. இது கொஸ்டின்ல கேட்கிற கொஸ்டின். திருக்குறளுக்கு முதல்ல யார் உரை எழுதினாங்க அப்படின்னு கேட்டா மணக்குடைவர். இதுல இந்த 11 உரையில சிறந்த உரை எதுன்னு கேட்பாங்க. சிறந்த உரை யாரு அப்படின்னா பரிமேலழகரோட உரை தான் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேரு. அந்த 10 பேர்ல ஃபர்ஸ்ட் யாரு உரை எழுதினாங்க அப்படின்னு கேட்டா மணக்குடைவர். இதுல யாரோட உரை வந்து சிறந்த உரையா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா பரிமேலழகர் உரை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. 133 அதிகாரங்கள், மொத்த குறள் வந்துட்டு 1330 குறட்பாக்கள். ஒவ்வொருத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறள். இதை வந்துட்டு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த அறத்துப்பால் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 38 இயலா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த அறத்துப்பால் வந்து எதை சொல்லும் அப்படின்னா தனி மனிதரோட வாழ்க்கையோட மேன்மை, அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எப்படி ஆகுறாங்க, இதுதான் வந்துட்டு என்னது பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜை வந்துட்டு சொல்றது. இந்த தனி மனிதனின் வாழ்வின் மேன்மையை பத்தி சொல்லுவாங்க. பொருட்பால் வந்துட்டு என்னதான் சமுதாயத்தோட வாழ்வு, சமுதாயத்துல வந்துட்டு அமைச்சர்கள் வந்துட்டு இப்படி இருக்கணும், இந்த அமைச்சர்களுக்கு இந்த பண்புகளா இருக்கணும், அதெல்லாம் பத்தி சொல்றது இந்த பொருட்பால்ல சொல்லுவாங்க. இன்பத்துப்பால் வந்துட்டு அகவாழ்வோட சிறப்பை வந்துட்டு சொல்றது வந்துட்டு இன்பத்துப்பால். இந்த இன்பத்துப்பாலுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. அறத்துப்பால் வந்து மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை வருது அப்படின்னா 133 அதிகாரங்கள். குறள் வந்துட்டு 1330 குறள். அறத்துப்பால் வந்துட்டு 4 இயலா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன இயல் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு அறத்துப்பாலை வந்துட்டு 4 இயலா வந்து பிரிச்சிருக்காங்க. பொருட்பால் வந்துட்டு 3 இயல், அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படின்னு 3 இயலா பிரிச்சிருக்காங்க. இன்பத்துப்பால் வந்துட்டு களவியல், கற்பியல்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 133 அதிகாரத்தையும் இதுல வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அறத்துப்பால் வந்து பாயிரவியல்ல 4 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, இல்லறவியல்ல 32 அதிகாரம், துறவியல்ல 13 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, ஊழியல்ல 1 அதிகாரம். இது வந்துட்டு கொஸ்டின் வந்து டஃபா கேட்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு அறத்துப்பால்ல துறவியல் வந்து எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க.
பொருட்பால் வந்துட்டு அரசியல்ல 25 அதிகாரத்தையும், அமைச்சியல்ல 32 அதிகாரமும், ஒலிப்பியல்ல 13 அதிகாரமும் இருக்கு. இன்பத்துப்பால் வந்துட்டு களவியல், கற்பியல். களவியல் வந்து 7 அதிகாரமும், கற்பியல் வந்து 18 அதிகாரமும். இது மொத்தம் கூட்டும் போது நம்மளுக்கு 133 அதிகாரங்கள் வந்து வரும் திருக்குறள்ல. இது திருக்குறள்ல இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, திருக்குறள்ல வந்துட்டு பயன்படுத்தப்படுற பழம், திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள்ல 2 பழம் வந்துட்டு ஒரே ஒரு பழம் வந்து பயன்படுத்துறாங்க. என்ன பழம் அப்படின்னா நெருஞ்சி பழம். திருக்குறள்ல பயன்படுறது வந்து என்ன பழம்? நெருஞ்சி பழம். இந்த பழம் வந்துட்டு திருக்குறள்ல பயன்படுத்தப்படுற ஒரே பழம் வந்துட்டு நெருஞ்சி பழம். அதே மாதிரி திருக்குறள்ல பயன்படுத்தப்படுற 2 மலர்கள் இருக்கு. என்னது அப்படின்னா அனிச்சம், குவளை. திருக்குறள்ல பயன்படுத்தப்படுற 2 மலர் வந்துட்டு அனிச்சம், குவளை. அதே மாதிரி திருக்குறள்ல பயன்படுத்தப்படுற 2 மரம் திருக்குறள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 மரம் என்னது அப்படின்னா மூங்கில், இன்னொன்று வந்துட்டு பனை. 2 மரம் சொல்லுவாங்க. விதை சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரே விதை வந்து என்ன அப்படின்னா குன்றிமணி. குன்றிமணி வந்துட்டு பழம் வந்துட்டு நெருஞ்சி பழம் சொல்லியிருப்பாங்க. பயன்படுத்தப்படுற மலர் வந்து என்னன்னா அனிச்சம், குவளை. திருக்குறள்ல இடம்பெற்ற மரம்னு கேட்டோம்னா மூங்கிலும் பனையும். திருக்குறள்ல இடம்பெற்ற விதை அப்படின்னு கேட்டாங்கன்னா குன்றிமணி. கீழ்கணக்கு நூல்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது நீதி நூல்ல நாலடியார் வந்து பார்க்க போறோம். நாலடியார் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா சமண முனிவர்கள். இந்த நாலடியார் வந்துட்டு ஒரு புலவர் மட்டும் எழுதல, நிறைய புலவர்கள் எழுதுனதை தொகுத்து சொல்லிக்கதான் இது வந்துட்டு நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நாலடியாருக்கு வேறு பேர் என்னன்னு பார்த்தா நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. இந்த சமண முனிவர்கள் வந்துட்டு இவங்களோட வரலாறு வந்து என்ன அப்படின்னா ஒரு அவங்க சமண முனிவர்கள் இருந்த இடத்துல வந்து வறட்சி ஏற்பட்டுரும். அந்த வறட்சி ஏற்படும் போது இன்னொரு அரச நாட்டுக்கு வந்து போறாங்க. அங்க உள்ள அரசர் என்ன பண்ணிடுறாங்க, இங்கேயே தங்குங்கன்ட்டு அந்த சமண முனிவர்களுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அப்ப இடம் கொடுக்கும் போது அவங்க ஊர்ல அங்கேயே தங்கிட்டு அவங்க இருக்கிறாங்க, அவங்க எழுதுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு வறட்சி வந்து சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சமண முனிவர்கள் இங்கிருந்து இங்க அவங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அரசர்கிட்ட சொல்லும் போது அரசர் வந்து ஏத்துக்கல, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த சமண முனிவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, நைட்டே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருவாங்க. எல்லா சமண முனிவர்களும் சேர்ந்து எழுதி வச்சிருவாங்க, ஒரு கவிதை எழுதி வச்சிருவாங்க. அதுதான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு மன்னர் வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் இது மாதிரி எழுதி வச்சுட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஃபீல் ஆகி அவங்க எழுதுனதுல இருக்குல்ல அதெல்லாம் தொகுத்து நம்மளுக்கு கொடுத்ததுதான் இந்த நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதுனது யாருன்னா சமண முனிவர்கள். இது வந்து நாலடி 400ங்கிற இன்னொரு பேர் இருக்கு. மொத்த பாடல்கள் வந்துட்டு 400 வெண்பாக்களை கொண்டது. இதுலயே இருக்குல்ல நாலடி 400. அப்ப இது வந்துட்டு எத்தனை பாடல்? மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. இது 12 இயலா பிரிச்சிருக்காங்க. 12 இயலு 40 அதிகாரமா வந்துட்டு நாலடியாரை வந்து பிரிச்சிருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்து வச்சு திருக்குறளுக்கு அடுத்து பார்க்கப்படுற நூல் என்ன அப்படின்னா இந்த நாலடியார் தான். இதுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. அப்ப 4ன்னா நாலடியார், 2 அப்படின்னா திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தபடியா இதை வச்சு பார்க்கறதுனால இது வந்துட்டு திருக்குறளை போல் வந்துட்டு பாகுபாடு செய்ய, திருக்குறளை போல்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு இருக்குல்ல, அது மாதிரி இந்த நாலடியாரையும் 3 இதா பாகுபாடு பண்ணியிருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு. அப்படி பகுத்தவர் வந்து யாரு அப்படின்னா பதுமனார். திருக்குறளை போல் பாகுபாடு செய்தவர் யார் அப்படின்னா பதுமனார். இந்த நாலடியார்ல வந்துட்டு நிலையாமை கருத்தை வலியுறுத்தும். அந்த சமண முனிவர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதே இடத்துல தங்கல் இல்லை, அவங்கதான் திருப்பியும் வறட்சி வந்துட்டு சரியானவன்னு போயிட்டாங்களே, அங்க ஒரு நிலையாவே அவங்க இல்லை. ஸோ அதனால இந்த நாலடியார் வந்து என்ன சொல்றாங்க, நிலையாமை கருத்தை வந்துட்டு வலியுறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது 3 நிலையாமை சொல்றாங்க. என்னன்னு அப்படின்னா செல்வ நிலையாமை, கல்வியின் சிறப்பு, இளமை நிலையாமை. இந்த செல்வ நிலையாமை அப்படின்னா என்னன்னா செல்வம் வந்து நம்மள்ட்ட இருக்காது, நிலையா இருக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இப்ப நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹை கிளாஸ்ல இருக்காங்கல்ல, நல்ல பெரிய இடத்துக்கு எனக்கு இது வேணும் இது வேணும்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாதுல்ல. ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அவங்க வந்துட்டு மேல இருக்கிறவங்க கீழே வரலாம், கீழே இருக்கிறவங்க மேல போகலாம் அப்படின்ட்டு இந்த செல்வ நிலையாமையில எடுத்து சொல்றாங்க. இன்னொரு கல்வியின் சிறப்பு. கல்வியின் சிறப்பு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வி கரையில கற்பவன் ஆற்றல. இது வந்து நாலடியார்ல உள்ள வரிகள் தான்.
கல்வியோட சிறப்பை வந்துட்டு இந்த நாலடியார் வந்து எடுத்து சொல்லுது. இளமை நிலையாமைனா இளமையும் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அப்படியே பர்மனண்டா இருக்க போறது இல்லை. இன்னைக்கு வந்துட்டு இப்ப வந்து ஒரு மரம் வந்துட்டு நல்லா துளிர்த்து அதுல இருந்து பழம் எல்லாம் நம்மளுக்கு காய்ச்சி முடிச்சோன்னா அந்த பழம் எல்லாம் எடுத்தோன்னா அது திருப்பி என்ன ஆயிடும், காஞ்சி கீழே விழுந்துடுது. அதனால வந்துட்டு இளமையும் வந்துட்டு நம்மளுக்கு நிலையாமை இல்லை அப்படின்ட்டு இந்த நாலடியார்ல வந்துட்டு நிலையாமையை பற்றி எடுத்து கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போறது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா விளம்பி நாகனார் வந்துட்டு நான்மணி கடிகையை எழுதியிருக்காங்க. இதுல கடவுள் வாழ்த்து வந்துட்டு மொத்தம் 104 பாடல்களை கொண்டது. இது கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து 104 பாடலே கொண்டது. இது கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பத்தி பாடியிருக்காங்க? கடவுள் வாழ்த்துனா திருமாலை பத்தி இந்த நான்மணி கடிகையில வந்துட்டு திருமாலை பத்தி பாடியிருக்காங்க. அம்மை என்னும் வனப்பில் அடங்கும். இந்த நான்மணி கடிகை வந்துட்டு தொல்காப்பியர் எழுதிய அம்மை என்னும் வனப்பில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்பாங்க அம்மை என்னும் வனப்பில் அடங்கும் 11 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்து வந்துட்டு இன்னா 40. இன்னா 40 யார் எழுதியிருக்காங்கன்னா கபிலர் எழுதியிருக்காரு. இது ஆண்டு வந்துட்டு கிபி 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. இது வந்து இன்னா 40 ஆல்ரெடி இதுல 40ங்கிற வேர்டு வந்துச்சு. அப்ப இது வந்துட்டு மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 41 பாடலை கொண்டது. கடவுள் வாழ்த்தோட சேர்த்தா 41 பாடலை கொண்டதா இருக்கும் இன்னா 40. இந்த இன்னா 40 வந்து என்னதான் சொல்லும் அப்படின்னா துன்பத்தை பத்தி. இன்னா அப்படின்னா என்னதான் துன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 11 கீழ்கணக்கு நூல் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்னா 40 அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுலயும் எத்தனை 4 துன்பத்தை பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களை உடையதான் இன்னா 40. இதோட இப்ப ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த 11 கீழ்கணக்கு நூல்ல வரும்னு கேட்பாங்க. இந்த இன்னா 40க்கு லாஸ்ட்ல முடிகிறது எப்படிதான் இருக்கும் அப்படின்னா இன்னா அப்படிங்கிற வேர்டு அதுல வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னா 40. அடுத்து இனியவை 40. இனியவை 40 யாரு அப்படின்னா பூதன் ஜெயந்தனார். இனியவை 40 யார் எழுதியிருக்கா? பூதன் ஜெயந்தனார் எழுதியிருக்காரு. இது மொத்தம் 40 பாடல். ஆல்ரெடி 40 இருக்கா, ஸோ 40 பாடல். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து இது எத்தனை பாடல் வந்திருக்கும் அப்படின்னா 41 பாடல்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து சேர்த்து கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்களை கொண்டது. இனியவை 40ல வந்துட்டு கடவுள் வாழ்த்து யாரை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா மும்மூர்த்திகளை பத்தி சொல்லுவாங்க. யார் அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்களை பத்தி சொல்றதுதான் வந்துட்டு இனியவை 40. இதுல வந்துட்டு மொத்தம் 40 பாடல் சொன்னோம்ல, இந்த 36 பாடல்கள் வந்து இந்த இனியவை 40னா இந்த இன்னா 40 துன்பத்தை பத்தி சொல்லுன்னு சொன்னோம். இனியவை 40 அப்படியே துன்பத்துக்கு ஆப்போசிட், சந்தோஷமா இருக்கிறத பத்தி சொல்றதுதான் இனியவை 40. இதுல 36 பாடல்கள் வந்துட்டு 3 இனிய கருத்துக்களை சொல்லுமா. பேலன்ஸ் இருக்கிற 4 மட்டும் எதை சொல்லுமா? 4 இனிய கருத்துக்களை சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவாடா? இனியவை 40 யார் எழுதுனது? பூதன் ஜெயந்தனார் எழுதியிருக்கிறாரு. இந்த இதுக்கும் என்ன வரும் அப்படின்னா இந்த பாட்டுக்கும் லைன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இனியதுன்னு கண்டிப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்துட்டு இனியவை 40. இந்த நான்மணி கடிகை பார்த்தோம்ல, யார் எழுதுனாங்க? விளம்பி நாகனார்னு பார்த்தோம். இதுல விளம்பி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஊர் பெயரை குறிக்கும். நாகனார் அப்படிங்கிறது வந்துட்டு இயற்பெயர், இவரோட இயற்பெயர். இவர் வந்துட்டு விளம்பிங்கிற ஊர்ல இருந்ததுனால இவருக்கு விளம்பி நாகனார் அப்படின்னு பேரு. ஓகேவாடா? இன்னா 40 வந்துட்டு கபிலர், இனியவை 40 பூதன் ஜெயந்தனார். இந்த பூதன் ஜெயந்தனார் வந்துட்டு பூதன் அப்படிங்கிறது இவரோட தந்தை பெயர். பூதன் அப்படிங்கிறது இவரோட தந்தை பெயர். சேந்தனார் அப்படிங்கிறது தான் இவரோட பெயர். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் அவங்க பூதன் சேந்தனார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா திருக்கடுகம். திருக்கடுகம் வந்துட்டு யாரை எழுதுனா அப்படின்னா நல்லாதனார் தான் திருக்கடுகம் எழுதியிருக்காரு. இந்த திருக்கடுகம் வந்துட்டு 100 பாடல்களை கொண்டது. இது கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னா 101 பாடல். கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டா 100 பாடல்களை கொண்டது திருக்கடுகம். இது கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பத்தி பாடினது அப்படின்னா திருமால் பத்தி பாடியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி, இந்த சுக்கு மிளகு திப்பிலி எப்படி வந்துட்டு உடல் நோயை போக்குதோ அது போல இந்த திருக்கடுகத்துல 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். இந்த மாதிரி 3 அறக்கருத்துக்கள், இங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3 சேர்ந்து உடல் நோயை எப்படி போக்குதோ அது மாதிரி திருக்கடுகத்துல 3 அறநூல்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா மனநோயை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரினாலே நம்மளுக்கு 3ன்னு அர்த்தம். ஓகேவாடா? ஸோ அதனாலதான் சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எப்படி உடல் நோயை வந்து போக்குதோ அது மாதிரி திருக்கடுகத்துல கூறுற 3 அறக்கருத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா மனநோயை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆச்சாரக்கோவை. ஆச்சாரக்கோவை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். இவர் தான் வந்துட்டு ஆச்சாரக்கோவையை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு.
இது வந்து காலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆசாரியார் வந்துட்டு கோவப்பழம் பிக்க போறாங்க. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, முள்ளு குத்திடுச்சு. ஓகேவா? ஆச்சாரக்கோவை யார் எழுதியிருக்கா அப்படின்னா கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். இந்த ஆச்சாரக்கோவை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆசாரி வந்துட்டு கோவப்பழம் பறிக்க போறாங்க, அப்ப என்ன ஆயிடுச்சாம், முள்ளு குத்திடுச்சு. அப்ப ஆச்சாரக்கோவை யாரு, கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். இது வந்துட்டு எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 100 பாடல்களை கொண்டது. இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல் அப்படின்னா இது ஒரு வடச்சொல். இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது ஒரு வடச்சொல். இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஒழுக்கம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா உண்ணும் முறை, நம்ம எப்படி வந்துட்டு சாப்பிடணும், அது நீராடணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு தூங்குற துயிலெழும் விதம், இதெல்லாம் வந்துட்டு எதுல சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரக்கோவையில வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பழமொழி 400. பழமொழி 400 யாரு அப்படின்னா முன்றுரை அரையனார். பழமொழி 400 யாரு, முன்றுரை அரையனார். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது பழமொழி சொன்னேன்னா அரைஞ்சு விடுவேன் நானு அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா, பழமொழி சொன்னா அரைஞ்சிருவேன். அப்ப பழமொழி 400 முன்றுரை அரையனார். இது வந்துட்டு இந்த பழமொழி 400 வந்துட்டு ஃபர்ஸ்ட் 14 கீழ்கணக்கு நூல்ல முதலாவதா வச்சு போற்றப்படுறது எது அப்படின்னா திருக்குறள். அதுக்கு அடுத்தபடியா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா நாலடியார் வச்சிருப்பாங்க. அதுக்கு திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து எதை வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த பழமொழி 400 தான் வச்சிருப்பாங்க. இந்த பழமொழி 400ல ஒவ்வொரு செயல்லையும் லாஸ்டா வந்துட்டு ஒரு பழமொழி வந்துட்டு நிறைவு பெற்றிருக்கும். ஓகேவா, இது வந்துட்டு 400 பாடல்களை கொண்டது. இந்த பழமொழி 400 எதை பத்தி சொல்லும் அப்படின்னா முடிவுடை வேந்தர்கள், கடையேழு வள்ளல்களை பற்றி செய்திகள் வந்துட்டு இந்த பழமொழி 400ல அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் யாரு அப்படின்னா காரியாசன். சிறுபஞ்சமூலம் வந்துட்டு யாரு எழுதிக்கா அப்படின்னா காரியாசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்ப பஞ்சத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், சி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி காரி துப்பிட்டு போயிடுவோம். ஓகேவா, சிறுபஞ்சமூலம்னா யாரு, காரியாசன். இது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து 102 பாடல்களை கொண்டது. ஓகேவா, இது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுபஞ்சமூலம் வந்துட்டு 5 வேர்களை பத்தி சொல்றாங்க. என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது வந்து ஆர்டர் படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்டர் வந்து மாத்தி கொடுத்து இதுல எது கரெக்டான ஆர்டர்னு கேட்பாங்க. அப்ப இதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்தா வரணும் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் எப்படி வந்து உடல் நோயை போக்குமோ அது மாதிரி இந்த சிறுபஞ்சமூலத்துல 5 கருத்துக்கள் வந்து அறக்கருத்துக்கள் இருக்கும், அது மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. இதே மாதிரி சிறுபஞ்சமூலத்துக்கு 5 வேர்கள் இருக்குல்ல, அது மாதிரி பெருபஞ்சமூலத்துக்கும் 5 வேர்கள் இருக்கு. இது என்னன்னா அப்படின்னா வில்வம், பெருங்குமிழ், தழுத்தாழை, பாதிரி, வாகை. இந்த 5 வந்துட்டு பெருபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இதுல ஒரு 3 கொடுத்துட்டு இதோட 1 ஜாயிண்ட் அடிச்சுட்டு இதுல எது வந்துட்டு தவறானது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவாடா, இதெல்லாம் கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆர்டர் படி பார்த்து வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார். முதுமை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமை ஆனா என்ன ஆயிடுவாங்க, கிழவன் ஆயிடுவாங்க. அப்ப முதுமொழி காஞ்சி யாரு, மதுரை கூடலூர் கிளார். இது எப்ப அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த முதுமொழி காஞ்சி வந்துட்டு குறள் தாளிசையால் இயற்றப்பட்ட நூல்னு சொல்றாங்க. இந்த ஞாபகம், குறள் தாளிசையால் இயற்றப்பட்ட 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி வந்துட்டு மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 100 பாடல்களை கொண்டது. இது வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்களில் மிகச்சிறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுனா முதுமொழி காஞ்சி. ஓகேவாடா, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மிகச்சிறியதுன்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. இது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை பத்தி பேசுற நூல் தான் முதுமொழி காஞ்சி. நீதி நூல்ல லாஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா ஏலாதி. ஏலாதி வந்து யார் எழுதியிருக்கா, கனி மேதாவியார் வந்துட்டு ஏலாதி எழுதியிருக்காங்க. இவங்க நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஏலாதி வந்து மொத்தம் எத்தனை வெண்பா உடையது அப்படின்னா 81 வெண்பா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் வந்துட்டு 8 ஒரு ஏலக்காவை ஏடு, 8 ஒரு ஏலக்காவை ஏடு. அப்ப 81 வந்துட்டு எது, ஏலாதி. ஏலாதி வந்துட்டு எப்படி ஆர்டர் படுத்துறாங்க அப்படின்னா ஏலாதி வந்துட்டு ஏலத்தை தான் முதன்மையா வச்சு வந்துட்டு ஆர்டர் படுத்துறாங்க. எப்படின்னா ஏலம், லவங்கம், நாகேஸ்வரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு இந்த ஏலாதி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு இந்த நாகேஸ்வரம் அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்க இன்னொன்னு அப்படின்னா சிறுநாவு பூ அப்படின்பாங்க. ஓகேவா, சிறுநாவு பூ. ஏலம், லவங்கம், சிறுநாவுப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இப்படின்னு சொல்லுவாங்க.
சிறுநாவுப்புன்னு கொடுக்காம நாகேஸ்வரன் கொடுத்தாலும் இது ரெண்டும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு அகநூல்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம் அப்படின்னா 6 பார்த்தோம். அந்த 6ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு கார் 40. இதுல வந்துட்டு கார்னு ஒண்ணு வருது இல்ல, இது அப்படின்னா என்னன்னு அப்படின்னா கார்காலத்தை குறிக்கும். கார்காலம் மழைக்காலம் இருக்குல்ல, அதை குறிக்கிறது தான் வந்துட்டு கார் 40ன்னு ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ 40 பாடல்களை கொண்டது. இந்த கார் 40 யார் எழுதிக்கா அப்படின்னா கண்ணங்கூத்தனார் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப கார் வாங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கண்ணை வச்சு எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்போமா. அப்ப கார் 40 யாரு, கண்ணங்கூத்தனார். இது வந்து எந்த காலம் அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுல. இது வந்துட்டு அகநூல்கள்லயே மிகச்சிறியது அப்படின்னு கேட்பாங்க. அகநூல்களில் 14 கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் மிகச்சிறிய நூல் அப்படின்னா என்னதுன்னா கார் 40. ஓகேவாடா. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 ஐந்திணை 50 வந்துட்டு யார் எழுதிக்கா அப்படின்னா மாறன் பொறையனார் எழுதியிருக்கிறாரு. 5 யாரு, மாறன் பொறையனார். நம்மளுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா கண்ணுல என்ன ஆயிடும், பொறை விழுந்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 50 வயசு ஆயிடுச்சுன்னா கண்ணுல பொறை விழுந்துரும். இப்ப 5 யாரு, மாறன் பொறையனார் எழுதியிருக்காரு. இது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 50 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு யாராவது திணைமாலை 150. இந்த அகநூல்கள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு திணைமாலை 150. இது யார் எழுதிக்காருன்னா கனி மேதாவியார் எழுதிக்காரு. ஏலாதியும் கனி மேதாவியார் எழுதியிருக்கிறாரு. திணைமாலை 150 யார் எழுதிக்காரு, கனி மேதாவியார் எழுதிக்காரு. இவரோட காலம் வந்துட்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு. இது வந்துட்டு திணைனாலே நம்மளுக்கு 5 திணைகள் படிச்சோமா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அந்த திணைக்கு 30 பாடல் வீதம். மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டிருக்கு அப்படின்னா 150 பாடல்களை கொண்டிருக்கு. அகநூல்களையே பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திணைமாலை 150. 150ங்கிறது பெரிய நம்பர் தானே இருக்கிறதுலையே, இங்க இருக்கிறதுல. ஸோ அப்போ வந்துட்டு பெரியது, அகநூல்ல பெரியதுன்னு கேட்டாங்கன்னா திணைமாலை 150. இந்த இதுக்கு வந்துட்டு இந்த திணைமாலை 150 வந்து எதை பத்தி சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு இந்த பிறவியில வந்துட்டு யாருக்காவது கெடுதல் செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அது திருப்பி நம்மளுக்கு இதே பிறவியில தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த திணைமாலை 150. அதுக்குதான் இந்த இது சொல்லியிருக்கிறாங்க. இம்மையால் செய்ததை இம்மையே ஆம் போலும். இந்த வரிகள் வந்துட்டு எதுல இடம்பெற்றிருக்கு, திணைமாலை 150ல. அடுத்து 5 70 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், முதுமை அடைஞ்சிருவோம். அப்ப மூவாதியார். 5 யாரு, மூவாதியார். காலம் வந்துட்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த 5 இதுவும் 5 திணைகளை பத்தி சொல்றதா. இது மொத்தம் 70 பாடல்களை கொண்டிருக்கு. இதுல வந்துட்டு நம்மளுக்கு 66 பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த திணை வரிசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நார்மலா எப்படி வச்சுக்குவோம் திணை வரிசை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த 5 திணை வரிசை வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க, குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம், 5 திணை வரிசையை வந்துட்டு சரியானது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல். இதுல கடவுள் வாழ்த்து வந்துட்டு யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா விநாயகரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க 5 நெக்ஸ்ட் திணைமொழி 50. திணைமொழி 50 யார் அப்படின்னா கண்ணன் ஜேந்தனார். திணைமொழி 50 யார் எழுதியிருக்கா அப்படின்னா கண்ணன் ஜேந்தனார் எழுதியிருக்கிறாரு. அது வந்துட்டு யாரு அப்படின்னா கண்ணங்கூத்தனார். கார் 40 கண்ணங்கூத்தனார், அது வந்து கண்ணன் ஜேந்தனார். இதுல இந்த கண்ணன் அப்படிங்கிறது வந்துட்டு தந்தை பெயர், இந்த கூத்தன் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். ஸோ இது ரெண்டும் சேர்த்துதான் இவர் கண்ணங்கூத்தனார்னு வச்சுக்கிட்டாங்க. இது வந்து திணைமொழி 50 வந்துட்டு கண்ணன் ஜேந்தனார் வச்சிருக்கிறாரு. 50 பேர் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு குழுவா 50 பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 50 பாடல்களை கொண்டது. இதுல வந்துட்டு முதல்ல இருக்கிற 46 பாடல்கள் வந்துட்டு இன்னிசை வெண்பாவால் ஆனது. அடுத்து பேலன்ஸ் இருக்கிற 4 பாடல் வந்துட்டு நேரிசை வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்னிசை வெண்பா அப்படின்னா என்னன்னா ஒரு 4 அடியே தான் இருக்கும். அந்த 4 அடி எப்படி இருக்கும் அப்படின்னா 4 சீராவே இருக்கும். மேல 4 வரி, அடுத்து கீழே 4 சீர் இருக்கும்ல, குரல்ல பார்ப்போம்ல, மேல வந்துட்டு 4 சீர், கீழே வந்து 3 சீரா இருக்கும். அது மாதிரி வந்துட்டு இன்னிசை வெண்பா வந்துட்டு 4 அடியில 4 சீரா இருக்கும். இந்த நேரிசை வெண்பா எப்படி இருக்கும் அப்படின்னா 4 அடியில தான் இருக்கும். 2வது அடியில வந்துட்டு ஒரு சீர் மட்டும் தனியா பிரிஞ்சு எழுதியிருப்பாங்க, ஐஃபன் போட்டு எழுதியிருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். அந்த 4 அடியிலையும் வந்துட்டு 2வது எழுத்து எதுகை இருக்குல்ல, 2வது எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா எதுகைன்னு சொல்றோம்ல, அந்த எதுகை வந்து 4 அடியிலையும் வந்து இருக்கு. அதுதான் நேரிசை வெண்பான்னு சொல்லுவாங்க. இந்த இது என்னது, அகநூல்களையே சிறந்த நூறு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திணைமொழி 50 தான். ஓகேவாடா. அகநூல்களில் சிறந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திணைமொழி 50. அகநூல்களில் மிகச்சிறியதுன்னு கேட்டா கார் 40.
மிக பெரியதுன்னு கேட்டா திணைமாலை 150, சிறந்த நூல்னு கேட்டா திணைமொழி 50. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா கைநிலை. இந்த கைநிலை யார் எழுதிக்கா அப்படின்னா புல்லங்காடனார் வந்து எழுதியிருக்கிறாரு. கைநிலை அல்லது வந்து என்ன கொடுப்பாங்க 5 60 அப்படின்னு கொடுப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கையால தானே நம்ம புல்ல புடுங்குவோம். இப்ப 5 60ன்னு கொடுத்தாங்கன்னா அறுக்கிறது வந்து புல்ல அறுப்போமா? சோ அப்ப கைநிலைன்னு கேட்டா புல்லங்காடனார், 5 60னாலும் யாரு? புல்லங்காடனார். இது காலம் வந்துட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு. இது வந்துட்டு 5 திணைக்கு 12 வீதம், மொத்தம் 60 பாடல்களை கொண்டது. 5 திணை தெரியல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு திணைக்கு எத்தனை? 12 கொடுத்து மொத்தம் 60 பாடல்களை வந்துட்டு இந்த கைநிலை கொண்டிருக்கு. இதுவும் ஒழுக்க நிலையை பற்றி கூறும் நூல் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, கைநிலைக்கு பதிலாக இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா? இந்நிலை யார் எழுதிக்கா அப்படின்னா பொய்கையார் எழுதிக்காரு. இது மொத்தம் 49 பாடல்களை கொண்டது. இதுல 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால், அதான் இன்பத்துப்பால்னு சொல்றாங்க, இன்னொன்று வீட்டுப்பால். அதான் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 பெரும் பிரிவா வந்துட்டு இந்த இந்நிலையை வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் புறப்பொருள் நூல். புறப்பொருள் நூல் ஒன்னே ஒண்ணுதான். என்னது அப்படின்னா களவியல் 40. இதைதான் என்னன்னு சொல்லுவாங்க? புறப்பொருள் நூல் தான். 11 கீழ்கணக்கு நூல்ல புற பொருள் பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா களவழி 40. இது யாரு எழுதியிருக்கா அப்படின்னா பொய்கையார் எழுதியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்ப வந்துட்டு களவழினா களவு ஞாபகம் வச்சுக்கோங்க, களவுனா திருடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது திருடுனா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் பொய் தான் சொல்லுவாங்க. அப்ப களவழி 40 யாரு? பொய்கையார். இது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 40 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்து இது மொத்தம் எத்தனைன்னா 41 பாடல்களை கொண்டிருக்கும். கடவுள் சேர்த்து 41 பாடல்களை கொண்டிருக்கும். இந்த களவழி 40 வந்துட்டு இந்த களவழி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு எதுல வரும் அப்படின்னா வாகை திணையில ஒரு துறையா இந்த களவழிங்கிறது வந்து வந்திருக்கு. இது வந்துட்டு வாகை திணை. வாகைனா என்னது சொல்லுவாங்க அப்படின்னா 2 மன்னர்கள் போர் செய்யும் போது யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு எந்த புகழ் ஓடுவாங்க, வாகை மலை சூடுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அப்ப களவழிங்கிறது எதுல வரும் அப்படின்னா வாகை திணையில ஒரு துறையா வரும். இந்த இது 11 கீழ்கணக்கு நூல்கள்லயே ஏற்களம், போர்க்களத்தை பத்தி கூறுற ஒரே நூல் எது அப்படின்னா இந்த களவழி 40 தான். இது வந்துட்டு இது வந்துட்டு இந்த பரணி நூலுக்கு முன்னோடி அப்படின்னு இதை வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த நூல்ல வந்துட்டு போரை பத்தி சொல்லியிருக்கிறாங்கல்ல. 2 வந்து அரசர் இருப்பாரு. யார் அப்படின்னா ஒரு சோழ அரசரும் ஒரு சேர அரசரும் இருப்பாரு. சோழ அரசர் வந்துட்டு என்னன்னா கோச்சை காணன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. சோழ அரசர் யார் அப்படின்னா சோழ அரசன் வந்துட்டு கோச்சை காணன் இருப்பாரு. சேர அரசர் வந்துட்டு இரும்புரை இருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா போர் நடக்கும். இதுல வந்துட்டு இந்த சோழ அரசர் இருக்காருல்ல அவர் வந்துட்டு என்னன்னா வெற்றி பெற்றுவாரு. இந்த சேரர் அரசரை வந்துட்டு இவர் வெற்றி ஆயிட்டார்ல, இவர் வெற்றி பெற்றுட்டாரு. இவர் என்ன பண்ணிடுவாருன்னா இந்த சேர அரசரை வந்து சிறையில போட்டுருவாங்க. அப்ப சிறையில போடும்போது இந்த பொய்கையா இருக்காருல்ல இவர் என்ன பண்ணுவாரு, இந்த களவழி 40 வந்துட்டு இந்த சோழ அரசனுக்காக பாடினது. இந்த சோழ அரசன் வெற்றியை வந்து இந்த களவழி 40ல இந்த பொய்கையார் வந்து பாடுவாரு. பாடணும்னா இந்த அரசருக்கு வந்து அது பிடிச்சி போய் பரிசு கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா சேர அரசர் இருமுறை இருக்காங்கல்ல அவங்கள வந்து நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த சேர அரசர் வந்துட்டு இந்த பொய்கையாரோட ஃப்ரெண்டு, நண்பர். அதனால என்ன பண்ணுவாங்க, விடுதலை பண்ணணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க விடுதலை பண்ணுவாங்க. இதனாலதான் இது வந்துட்டு என்னன்னா போர்ல வந்துட்டு இவர் வெற்றி பெற்ற சோழனை வந்து பாடிதானே இவரை வந்து ஜெயில இருந்து மீட்டு எடுப்பாங்க. சோ வெற்றி பெற்ற பாடினதுனால இது பரணி நூல்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கணக்கு நூல்ல திருக்குறளை பத்தியான முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். திருக்குறள்ல இடம்பெறும் 2 மரம் வந்துட்டு என்னது அப்படின்னா மூங்கில், பனை. ஓகேவாடா? நெக்ஸ்ட் திருக்குறள்ல இடம்பெறும் 2 மலர்கள். என்ன மலர்கள் அப்படின்னா அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம், ஒரே ஒரு பழம் தான் இடம்பெறுது. அது வந்து என்னன்னா நெருஞ்சி பழம். திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது அப்படின்னா நீங்கிற எழுத்து வந்துட்டு அதிகமா பயன்பட்டு இருக்கு. அது எத்தனை இடத்துல பயன்பட்டு இருக்கு அப்படின்னா 1705 இடத்துல வந்துட்டு இந்த நீங்கிற எழுத்து வந்துட்டு அதிகமா பயன்படுத்திருக்காங்க. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத சொற்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ் அப்படிங்கிற வேர்டும் இருக்காது, கடவுள் அப்படிங்கிற வேர்டும் அந்த திருக்குறள்ல எந்த இடத்துலையுமே இருக்காது.
திருக்குறளில் பயன்படுத்தப்படாத உயிரெழுத்து ஒரே ஒரு உயிரெழுத்து எது அப்படின்னா இந்த அவ்வுங்கிற எழுத்து வந்துட்டு திருக்குறள்ல எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்து ஒரே ஒரு தடவை மட்டும் திருக்குறள்ல எந்த எழுத்து பயன்படுத்திருக்காங்கன்னா இந்த நீங்கிற எழுத்தும் ஞான்கிற எழுத்தும் வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க. திருக்குறள்ல இடம் பெறாத எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. இந்த எண் வந்து திருக்குறள்ல எந்த இடத்துலயுமே இடம் பெறாது. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை அப்படின்னு கேட்டாங்கன்னா குன்றிமணி. திருக்குறளை வந்துட்டு முதலில் பதிப்பித்த ஆண்டு அப்படின்னா 1812. இதை யாரு வந்து பதிப்பிச்சாங்க அப்படின்னா ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் திருக்குறளை முதலா பதிப்பிச்சாங்க. எப்ப அப்படின்னா 1812. எங்க பதிப்பிச்சாங்க அப்படின்னா தஞ்சையில தான் வந்துட்டு அவங்க பதிப்பிச்சாங்க. இன்னொன்று வந்துட்டு திருக்குறள்ல வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற நம்பர் எது அப்படின்னா இந்த 7ங்கிற நம்பர் வந்து க்ளோஸா இருக்கும். ஏன் அப்படின்னா திருக்குறள்ல 2 அடி இருக்குல்ல, 2 அடியில மேல 4 சீரா இருக்கும். மேல வந்துட்டு 4 சீரா இருக்கும், கீழே 3 சீரா இருக்கும். மொத்தம் எத்தனது 7. அதனால இந்த திருக்குறளோட ரொம்ப தொடர்புடைய நம்பரா வந்துட்டு எது இருக்குன்னா 7 இருக்கும். இன்னொன்னு என்னன்னா திருக்குறள்ல மொத்த அதிகாரம் எத்தனை? 133. இந்த 133 3 3 6 6 1 7. இது 7 நம்பர் வருதா? அதே மாதிரி 1330 இது பண்ணாலும் நம்மளுக்கு அந்த 7 கிடைக்கும். அதனால திருக்குறளுடன் தொடர்புடைய நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா 7. அதுல பயன்படுத்தாத நம்பர்னு கேட்டாதான் 9.